ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட்டு வட்டி தனி வட்டியில் ஒரு டிஃப்ரெண்ட்டான சம். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. ஃபஸ்ட்டு அசல் என்ன கொடுத்துருக்காங்க? 8000. ஆண்டு வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் 5%, n அதாவது ஆண்டு 3 ஆண்டுகள். இப்போ இந்த மாதிரி தனி வட்டியில் 2 ஆண்டுகள் கொடுத்தா அதுக்கான ஃபார்முலா வந்து P/R/100. நல்லா எழுதி வச்சுக்கோங்க. 2 ஆண்டுன்னு கொடுத்தா 3 ஆண்டு கொடுத்தா என்ன ஃபார்முலானா P 2 ஆண்டுகளுக்கு ஃபார்முலானா P/R/100 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? இது நல்லா எழுதி வச்சுங்க. P/100R/100 த ஹோல் ஸ்கொயர். அடுத்தது 3 ஆண்டுகளுக்கு ஃபார்முலா கேட்டாங்கன்னா சேம் தான், எக்ஸ்ட்ரா R/100 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் R/100. இதை நல்லா எழுதி வச்சுங்க. 3 ஆண்டுகளுக்கு ஃபார்முலா என்ன? P/R/100 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 ப்ளஸ் R/100. இப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ என்ன? 8000. அப்புறம் ஆர் என்ன? 5% /100. 5 ஏன்னா 2 தடவை ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால. அடுத்தது 3 ப்ளஸ் ஆர் வந்து எவ்வளோ? 5/100. இப்போது ஒரு 0 2 0 3 0 கேன்சல் ஆகிடுமா? 1 2 3 0. இங்கே ஒரு 0 இருக்குது மிச்சம். இதில் 5 வாய்ப்பாடில் ஒரு 5 5 சாரி ஒரு 5 5 2 5 10 ஒரு 2 4 2 8. இங்கே 4 இருக்கா? இப்போ 4 × 5 20 கரெக்டாக? இங்கே அப்போ 20 வரும். இது இந்த 4 5 இப்போ இருக்குண்ணா. அப்போது பேலன்ஸ் என்ன இருக்குண்ணா? 20 இன்ட்டு இந்த 100 இங்கே மல்டிப்ளை போச்சுன்னா 300. 300 + 5 305/100. கரெக்டாக? 0 0 ஒரு 2 2 I2 10. அப்போது ஒரு 5 5 6 5 30 ஒரு 5 5. அவ்வளோதாங்க ஆன்சர். அப்போது ரூபாய் 61 தான் எவ்வளோ தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம். எத்தனை ஆண்டுகளுக்கு? 3 ஆண்டுகளுக்கு. 2 ஆண்டுகள்னால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், 3 ஆண்டுகள்னால் இந்த ஃபார்முலா யூஸ். மேக்ஸிமம் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளை தாண்டி கேட்க மாட்டாங்க. ஆப்ஷன் சி தான் ஆன்சர். பார்த்துங்க. ஓகே, உங்களுக்கு எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.